டிவிகே சீஃப் விஜய் இன்னத்துக்கு சிஎம் ஆயிருக்கணும். ஏன் நம்ம கவர்னர் முதல்ல நீங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து சிஎம்மா வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு புரிய மாட்டேங்குது. ரூல்ஸ் படி பார்த்தோம்னா மெஜாரிட்டி யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள இன்வைட் பண்ணி அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். இல்லைனா லீடிங் யார் இருக்காங்களோ அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கள சிஎம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு இவ்வளோ டேஸ் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லணும். அந்த டைம் ஃப்ரேம்குள்ள இவங்க ப்ரூவ் பண்ணலாம். நார்மலா வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, ஒன்னு இவங்க கட்சி கூட அவங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா அது பெர்மனண்டா இருக்கும், ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லலாம். சில டைம் வந்து வெளியில இருந்து கூட இவங்க வந்து ஹெல்ப் கேட்கலாம். லைக் இப்போ இவங்க கிட்ட ஏற்கனவே 113 சீட்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே 113 பேரும் இவங்களுக்கு வந்து எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. வெளியில இருக்கிற கட்சிகள் லைக் திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்க பார்ட்டியில சேரலன்னா கூட இவங்க சிஎம் ஆகிறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதுக்கு நாங்க அவங்களுக்கு அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க கவர்னர். ஸோ அவங்களுக்கு இன்னும் 6 சீட் தான் வேணும், அது எந்த கட்சினாலும் வெளியில இருந்து கூட அவங்க சப்போர்ட் பண்ணலாம், இவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்க நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 118 சீட் அவங்க வந்து மெஜாரிட்டி காமிச்சிட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா 2013 நினைக்கிறேன், அந்த டைம்ல வந்து டெல்லியில ஒரு கேஸ் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அங்க வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 70 சீட்டு, சரியா? 70ல 31 பிஜேபி வாங்குச்சு, 28 ஏஏபி பார்ட்டி வாங்குச்சு, அண்ட் 8 வந்து காங்கிரஸ் வாங்குச்சு. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, இந்த ஏபி பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணாம வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாங்க மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ரூலிங் பார்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 28+8 ஆகி அவங்க ரூலிங் பார்ட்டி ஆயிட்டாங்க. ஆனா அது ஏன் ஸ்டேபிளா இல்ல அப்படின்னா, கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதுக்கு வந்து எஸ் நிறைய வரல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி ரீஎலெக்ஷன் வந்துச்சு. ரீஎலெக்ஷன் நடக்கும்போது 70க்கு 67 இடத்துல இந்த கட்சி வந்து வின் பண்ணி மெஜாரிட்டி வாங்கினாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் ரீஎலெக்ஷன் வேணும்னு கேட்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல.